வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னா, அந்த நல்லதை எதிர்பார்த்த நபரை நீங்கள் தான். அப்போ எதை விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் என்னென்ன விதைக்கிறீர்களோ அது அடிப்படை அஸ்திவாரமாக மாறுது. அவையெல்லாம் தான் அதிர்வலைகளாக கன்வெர்ட் ஆகி உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டதற்கும் ஆரம்ப பிள்ளையார் சொல்லியாக நம்ம தான் இருக்கோம். அப்போது உங்கள் கண்ணில் படக்கூடிய எந்த நிகழ்வுகளும் காரணம் இல்லாமல் இல்லை. அவை இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த வருது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இதனால தான் பாருங்கள், ஒரு சிலர் தன்னுடைய லைஃப்பில் எப்பயோ நடந்த விஷயம் இப்போ கனெக்ட் ஆகும். இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே என் லைஃப்பில் என் பக்கத்துலேயே இருந்துச்சு, இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேனேன்னு யோசிப்பாங்க. ஆகையால் தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நிகழ்வுகளும் எதற்காக அப்படின்றத சிந்திச்சிங்கனாவே இங்கே உங்கள் முன் இதுவரை உங்கள் வாழ்வில் புலப்படாத சில கேள்விகளுக்கான விடைகள் இனிதே கிடைக்கும். அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரலாம், அங்கே என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற எல்லா தகவல்களும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்கள், உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொடுப்பதற்கான நல்ல ஒரு கணிப்புகளாக இது இருக்கும்னு நான் நம்பி தான் ஒவ்வொரு பதிவுகளாக நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு நம்மளுடைய பதிவுகள் போய் சேர்ந்து எல்லோருமே இப்போ அவங்களோட வீட்டில் உள்ள ராசிக்காரர்களுமே சொல்லி கேட்குறாங்க, இந்த ராசிக்காரங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்போ நம்ம கொடுத்த பதிவுகள் கணிப்புகள் அனைவருக்கும் சரியாக நல்லபடியாக போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்கள்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம். கண்திருஷ்டி சாம்பிராணி நம்ம கையால் தயாரித்து முதலாக இந்த ஆன்மீக பொருளை நம்ம கொடுத்தோம். இப்போ எல்லாருடைய வீடுகளுக்குமே சென்று விட்டது. நான் ஒரே ஒரு விஷயத்தை நினச்சி தான் இந்த ஆன்மீக பொருளை நான் தயார் பண்ணேன். இனி நம் பதிவுகள் பார்ப்பவர்களாகட்டும், இந்த ஆன்மீக பொருட்கள் வாங்குபவர்களாகட்டும், யாருக்குமே இந்த கண் திருஷ்டின்ற பிரச்சனையால் எந்த ப்ராப்ளமுமே வரக்கூடாது. இனி தான் எடுத்த எந்த ஒரு செயல்களிலும் முயற்சிகளிலும் வெற்றியை காணணும். இங்கே எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் யாருடைய பார்வையும் உங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் எதற்கு ஒரு விஷயம் தடையாகுதுன்னு தெரியாமல் தடைப்பட்டு புலம்பி நின்று கொண்டிருக்கும் நபர்கள் தான் இங்கே நிறைய பேர். இந்த பதிவை பார்க்குறவங்க கூட நிறைய பேருக்கு தன்னுடைய லைஃப்பில் இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஐயா, எதனால் முன்னேற மாட்டேன்றேன்னு எனக்கு தெரியல, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் எதுவுமே ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். அப்போ ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்றப்ப அது என்னென்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல அதிர்வலைகள் 10ன்னு அர்த்தம். உங்களுக்கான, அதாவது எந்த விஷயமே அதற்கான இடத்தை அடையணும்னா அதற்கான அந்த சிந்தனைகளும் செயல்களும் அதற்கான பர்சன்டேஜை தாண்டினா தான் அது நடக்கும். அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த கந்திருஷ்டி சாம்பிராணியும் எல்லா கெட்ட அதிர்வலைகளையும் உங்களிடமிருந்து விலக்கிட்டு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை நல்ல நல்ல மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சி பொடியாக்கி கொடுத்தேன். இப்போது உண்மையுமே சொல்லணுன்னா நல்லதை எதிர்பார்க்குறவங்க கையில் எல்லாமே நம்மளுடைய சாம்பிராணி போய் சேர்ந்துருச்சு. இனி புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய பதிவுகளில் நான் எப்படி பேக்கிங்லாம் பண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு போகுது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பேக்கிங் பண்ணி வச்சது கூட இன்றைக்கி நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நமது கந்திருஷ்டி சாம்பிராணி இன்னும் சில நாட்களில் டிபார்ட்மெண்ட் ஷோரூமில் கூட கிடைப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்திருக்கோம். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இனி அது வரப்போகுது. நான் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். உங்கள் வீடுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஷோரூம்னு நான் ஒரு சில ஏரியாவில் நான் சொல்லிடுறேன், இதிலே மென்ஷன் பண்ணிடுவேன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாமே கடைகள்லேயே நீங்கள் தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? நமது கந்திருஷ்டி சாம்பிராணி உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் மிக விரைவில் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். ஐயா, துலாம் ராசி, விருச்சிகம் ராசி, இந்த 2 ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க அந்த தராசு எப்படி ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரத்துக்கு படாத பாடுபடும். ஒரு பக்கம் ஏறுச்சுன்னா இந்த பக்கம் சரிப்பா, இந்த பக்கம் கொஞ்சம் வெயிட்டை இறக்கி வச்சாதான் திரும்ப அது கொஞ்சம் மேலே வரும். இனி அது மேலே வருதுன்னு இந்த பக்கம் கொஞ்சம் இறங்குச்சுன்னா இங்கே கொஞ்சம் அனுசரித்து போக மாதிரி இருக்கும். அப்போ இந்த தராசு மாதிரி தான் துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையும். என்னன்னா, எல்லோருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிலையாக வச்சுக்கிறதுக்கு போராடுறாங்க. இதுதான் உண்மை. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியும்.
பல பொறுப்புகளை சுமந்தவர்களும் இவர்கள் தான், எல்லாருக்காகவும் ஓடி போய் நிற்கிறவங்களும் இவங்க தான். ஆனால் தன்னுடைய சூழ்நிலையை பற்றி மற்றவர்கள் யோசிக்காமல் இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணுறது இந்த ராசிக்காரங்க தான். சரிங்களா? இந்த பக்கம் விருச்சிக ராசிக்காரங்க மனசில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறவங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் இவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி அந்த தேலினுடைய அந்த கொத்தக்கூடிய இடம் இருக்குமோ, அது கொத்துச்சுன்னா எப்படி வலிக்குமோ, தேல் கடிச்சா எப்படி வலிக்குமோ, அப்படி விருச்சிக ராசிக்காரர்களிடமிருந்து வரக்கூடிய சில வார்த்தைகள் கேட்பவர்களுக்கு அந்த வலியை ஏற்படுத்தும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க மனசில் எது பட்டாலும் பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ, தன் மனசுக்கு சரியாக படலனாலும் அது சம்மந்தப்பட்டவங்க முன்னாடியே முகத்துக்கு நேராக பேசக்கூடிய அந்த ஒரு பயமற்ற தன்மை இவங்களுக்கு இருக்கும், இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனால் இதுதான் சில இடங்களில் இவர்கள் மற்றவர்களை தவறாக புரிந்து கொண்டு பேசக்கூடிய வார்த்தை மற்றவர்களுக்கு தேல் கொட்டினது போல ஒரு வலியை ஏற்படுத்தும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விதமான இந்த 2 ராசிக்காரர்களும், இவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை விளையாட்டுக்களை நீங்கள் நிறைய பார்க்கலாம். என்னங்க வார்த்தை விளையாட்டுகள்? வார்த்தைகள் அம்பு போல் இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு வார்த்தை பாயும், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒரு வார்த்தை பாயும். அந்த அம்பு விட்டு போர் புரிவாங்களே, அந்த மாதிரி இந்த பக்கம் இருந்து வார்த்தை அம்புகள் மாறி 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 ஒவ்வொரு பக்கமும் போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சரி போ அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது இந்த துலாம் ராசிக்காரங்க தான் கடைசியாக இருப்பாங்க. ஏன்னா வேறு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு வாயை திறந்து அதிகமாக பேச மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதிகமாக பேசவே மாட்டாங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எது மனசில் பட்டாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இவர்கள் வாழ்வில் பட்ட மனவேதனைகளும் மன கஷ்டங்களும் இவர்கள் அப்படியே அமைதிப்படுத்திடும். அதிகமாகவே எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் முதல்ல என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைதி தேவை. இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு முதல்ல தூய்மையான வீடாக இருக்கணும். தூய்மையானா எப்படின்னா, இந்த ஒரு சில வீடுகள்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே பொருட்கள்லாம் கலைஞ்சு கிடக்கும், உள்ளேயே இருக்கவே முடியாது, அப்படி இருக்கும். என்னங்க வீடு இது, ஏதோ ஒரு வீடு மாதிரியே இல்லை, இது இப்படி பொருட்கள்லாம் அங்கங்கே அங்கே ஒவ்வொரு இடத்துல கிடக்குது, ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த துலாம் மற்றும் விருச்சிகம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீடு முடிஞ்ச அளவுக்கு எப்படிப்பட்ட நீங்கள் சின்னூண்டு வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டை க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், ஐயா உங்கள் வீடு உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீடு எப்படியோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. இது இந்த 2 ராசிக்காரருக்கும் அப்பட்டமாக பொருந்தும், 100% பொருந்தும். இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே பல உண்மைகள் தெரியும். வீடு எப்படியோ அப்படி தான் அவங்க வாழ்க்கையும் இருக்கும். அப்போ வீட்டை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னென்னா, துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டமிடலாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியினர் விருச்சிக ராசிக்காரரிடம் சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போயாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்கள் குணங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த குணங்கள் பெரும்பாலும் அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த குணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ கூட இருக்கிறவங்க ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அப்போ பேச்சுக்கள் சார்ந்த விஷயங்களில், வார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும். அதே போல் உணர்வுகள் சார்ந்த விஷயங்களில், ஐயோ அப்படி பேசினா இவங்க மனசு கஷ்டப்படுமே, ஐயோ இவங்க இப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல விருச்சிக ராசிக்காரங்க இதை மைண்டில் வச்சுட்டு தான் பேசணும். இது 2மே மனதில் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமே. ஏன்னா இப்போ ஒரு அம்மா ஒரு பையனுக்கு போய் ஜாதகம் பார்க்குறாங்க, அந்த பையனுடைய ஜாதகத்தில் அந்த பையன் பண்ணுற எல்லா சேட்டைகளும் தவறுகளும் அந்த ஜாதகத்திலே தெரியுதுன்னு வைங்க. இந்த பையன் போகக்கூடிய சரியான பாதையே இல்லை அப்படின்னு தெரிய வருதுன்னு வைங்க. அப்போ அந்த பையனுடைய அம்மா கிட்ட அந்த ஜோசிக்காரர் எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இந்த பையன் இப்படியே போயிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சீரியஸ்னஸும் இந்த கணிப்புகளும் இந்த தகவல்களும் அந்த ஜாதகக்காரருக்கு முதல்ல புரியணும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் மனப்பக்குவமும் வந்தாதான் அங்கே மாற்றமே உண்டாகும்.
இதற்காக மற்றவங்க போய் ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணி அதில் ஓரளவுக்கு சில மாற்றங்கள் கிடைச்சாலும் முழுமையாக திருப்தி அடையலை, முழுமையாக மாற்றங்கள் வரலன்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ துலாம் ராசி, விருச்சிக ராசிக்காரங்க, இந்த 2 ராசிக்காரங்க முதல்ல ஒரு விஷயம் தவறுன்னு உங்கள் பக்கம் வந்தால் இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கணும். இருந்தால் குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, இது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஏன்னா 2 நபர்களிடமும் சில இடங்களில் ஈகோ வரும், 2 பேருக்குமே ஒரு சில இடங்களில் பிடிவாதம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலும் நீங்கள் உங்கள் மீது உள்ள ஒரு தவறு சுட்டி காட்டப்படுமே ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களே ஆனால் இறைவனுடைய அருள் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வீர்கள். குறிப்பாக இந்த 2 ராசிக்காரங்க முடிஞ்சால் பழனி கோயிலுக்கு போய் ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபட்டு வந்து பாருங்கள். அடுத்த சில காலங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை தொடர்பான நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி, விருச்சிக ராசிக்காரங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தில் இந்த 2 ராசிக்காரங்க இருந்தால் அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, கணவன் மனைவி, எந்த உறவுகளில் இந்த 2 ராசிக்காரங்க இருந்தாலும் முருகன் கோவிலுக்கு போங்க, பழனி கோயிலுக்கு போங்க. குறிப்பாக ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபட்டு விட்டு அங்கு மாலை 6 மணிக்கு தங்கத்தேர் பவனி வருவதை கண்டு வழிபட்டு வந்தால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்கள் உருவாகும், மனத்தெளிவுகள் உண்டாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து உங்களுக்கான அந்த உங்கள் வாழ்க்கைக்கான பயணிக்கக்கூடிய அந்த சிந்தனைகளும் செயல்களும் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, இதுதான் இந்த குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான், எங்கே பேசணும், எங்கே அமைதியாக இருக்கணும். ஏன்னா எல்லா இடங்களிலும் இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடுறதுனால இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. டக்குன்னு பேசிடுவாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது இவங்களால. ஆனால் அந்த கண்ட்ரோல் தான் வேணுன்ற கட்டுப்பாடுள்ள மனிதனே அடைய வேண்டிய இலக்கை அடைவான். கட்டுப்பாடற்ற மனிதனுடைய வாழ்க்கை பிரேக் இல்லாத வண்டி. எப்போவுமே நான் இதை தான் நான் சொல்லுவேன். அது எங்கே வேணாலும் போய் இடிச்சிடும். அப்போ ஒரே வீட்டில் இந்த 2 ராசிக்காரங்க இருக்காங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுவும் தான். குறிப்பாக வியாழக்கிழமையில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு இந்த 2 ராசிக்காரருக்கும் வீட்டில் வந்து நல்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும், தொழிலுக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும், வேலைக்கான சிந்தனைகளை அதிகப்படுத்தும். இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில், இல்லை ஒரு வேளை இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் வேறு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாதும் குரு பகவான் வழிபாடு இவர்களுக்கு அந்த வேலைக்கான வருமானத்திற்கான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் 3 மாதம்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி முருகன் கோவிலுக்கு போய் ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபட்டுவாங்க. இதில் இந்த ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக இந்த பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை ரீதியாக துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் சில பதிவுகளில் இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐயா, நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் ஓடி போய் நிற்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் பொருளாதார நிலையில் மட்டும் துலாம் ராசிக்காரங்க தடுமாறிட்டாங்கன்னா இவங்களை சுற்றிக்கிறவங்களாம் ஏறி மிதிச்சுட்டு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம், அந்த வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, திருமணமானவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருமே குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் பொருளாதாரத்தில் நம்ம தடுமாறினா நம்ம யாருக்கெல்லாம் உதவி போய் நின்னமோ அவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்கன்ற கசப்பான உண்மையை என்று துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்கிறார்களோ, தெரிந்து கொள்கிறார்களோ அன்று தனக்கான அடிப்படை அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உண்மை தான் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி துலாம் ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்குறப்பையும் நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா அந்த ஜாதகாரர்லேருந்து வாயிலேருந்து வர்றது இதுதான். என்ன ஐயா, இந்த தெளிவுகள் அப்போ இல்லை, எனக்கு இந்த விஷயங்கள் அப்போ சரியாக என் மைண்டுக்கு உரைக்கல, அப்படியே நான் இருந்துட்டேன். இப்போ தான் எனக்கு தெரியுது லைஃப்னால் என்ன, யார் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, யார் என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. துலாம் ராசிக்காரங்க பார்க்க இப்படி ஒரு விஷயம். விருச்சிக ராசிக்காரங்க பக்கம் வந்தால் இவங்களை பற்றின நிறைய பின்னாடி பேசுகிற பேச்சுக்கள், இவங்களை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி நிறைய பேசுவாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள், அதாவது வதந்திகளை கிளப்பி விடுறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. இவங்க பண்ணாத விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இதை அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை என்று விருச்சிக ராசிக்காரங்க அதற்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் தடுமாற போகிறீங்கன்னு அர்த்தம், தோல்விகளை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம்.
என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கைக்கான ரகசியம் என்னென்னா, உங்களை நோக்கி வரக்கூடிய தேவையற்ற கருத்துக்களுக்கு நீங்கள் செவி சாய்க்கவும் கூடாது, நேரத்தை ஒதுக்கவும் கூடாது, பதிலளிக்கவும் கூடாது. ஏன்னா அதெல்லாம் வேணும்னே உங்களை டார்கெட் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள். இந்த வேலை விஷயத்தில் கூட போய் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு வேணும்னே எதிராக நிறைய நபர்கள் இருப்பாங்க. வேணும்னே இவங்களை அடுத்த கட்டம் போகக்கூடாமல் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இவ்வளோ எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து தான் ஆகணும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான லட்சியம், வாழ்க்கைக்கான போராட்டம். அப்போ அதையெல்லாம் நீங்கள் நினைச்சபடி இடத்துக்கு வரணும் அப்படின்னா, இங்கே உங்களை சுற்றி உள்ள நபர்களுடைய யாருடைய கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களாக இருந்தால் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களை பற்றியே வரும் சில கருத்துக்கள் தேவையில்லாமல், அதையெல்லாம் உங்கள் மனசுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை திசை திருப்ப ஆரம்பிச்சிடும். இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? மனதை திசை திருப்புவது. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது 100% எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசி விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் ஒரு விஷயத்தை அவங்க பிளான் பண்ணால் அது சரியாக நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, மைண்ட் டைவர்ட் பண்ணுறது, மனதை ஒருநிலைப்படுத்த விடாமல் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, சூரியனுடைய வெளிச்சம் படுது, அப்போ நம்ம போய் வெயிலில் போய் எந்த பொருளை வச்சாலும் வெளியே வச்சா உடனே அது எரிஞ்சிருமா? எரியாது. இதே ஒரு லென்ஸை வச்சு சூரியனுடைய ஒளியை ஒரே இடத்தில் குவித்து பாருங்கள், அங்கே நெருப்பு உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தான் இந்த 2 ராசிக்காரர்களுடைய சிந்தனைகளும் ஒரே இடத்துல குவியுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக இவங்க நினச்ச விஷயம் நடக்கும். ஆனால் அதில் தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. அதை பண்ண விடாமல் தான் நிறைய நபர்கள் கிராஸ் ஆவாங்க உள்ள இவர்களுடைய மைண்டை திசை திருப்ப. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அதற்கான சில விஷயங்களை பண்ணிடுறீங்க. அது குறிப்பிட்ட காலத்தில் பாருங்கள், இந்த அதிகமாக இரவு நேரங்களில் ஒன்று துலாம் இல்லைன்னா விருச்சிகம், இந்த 2 ராசிக்காரங்களில் யாராவது ஒருத்தருக்கு இந்த விஷயம் நடக்கும். என்னென்னா, அதிகமாக நைட்டு தூக்கம் வராமல் தேவையில்லாமல் மொபைல், தேவையில்லாமல் ஃபோன் நோண்டுறது, நேரத்தை வீணாக்கிறது, எதுக்காக இதை பண்ணுறோன்னே தெரியாமல் சில விஷயத்தை பண்ணி நேரத்தை வீண் பண்ணுறது, இதெல்லாமே நடந்துட்டுருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் தான் தடுத்து நிறுத்தணும்னு நான் சொல்கிறேன். இதுதான் ஒரு இதெல்லாம் பண்ணாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, என் லைஃப் அவ்வளோ பிரச்சனை, நினச்ச இடத்தையே அடைய முடியல, இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சால் முன்னேறவே இல்லை அப்படின்னு சொல்கிறது, புலம்புறதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் என்னென்னா, அங்கே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, எதையுமே ஆராய்ந்து பார்த்தால்தான் உண்மை தெரியும். ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற உண்மை என்னன்னா, இவர்கள் திசை திருப்பப்பட்டிருப்பார்கள் அல்லது இவர்களே திசை திரும்பியிருப்பாங்க. இவர்கள் செலுத்த வேண்டிய இடத்தில் தன் சிந்தனைகளை ஒரு குவியலாக செலுத்தவில்லை என்பது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே நிறைய விஷயம் கிடக்குது. நம்ம ஆன்லைனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நேரம் போகிறதே தெரியாது. ஏதேதோ விஷயங்கள், வாழ்க்கைக்கு பிரயோஜனமே இல்லாத நிறைய விஷயங்கள்லாம் கூட ஆன்லைனில் நிறைய இருக்குது நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதும், முடிஞ்சிருச்சு. டைம் போகிறதே தெரியாது, நேரங்களும் காலங்களும் கடன்னு போயிடும். அப்புறம் பார்த்தா என்னப்பா 4 மணி நேரம் என் மொபைலை பார்த்துட்டு இருந்திருக்கேன்னா டைம் போனதே தெரியலையே அப்படிம்பீங்க. இப்படி நிறைய நபர்கள் நேரத்தை, காலத்தை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் பின்பு வருந்தியவர்கள் தான் இங்கே எக்கச்சக்கமான நபர்கள் அப்படி தான் இருக்காங்க. அப்போ அந்த தவறு அந்த துலாம் ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் வரவே கூடாது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எது செய்தாலும் இதை எதற்காக செய்கிறோம், இது எந்த அளவுக்கு முக்கியம், இந்த நேரத்தை இதற்கு கொடுக்கலாமான்னு இந்த 2 ராசிக்காரங்க மட்டும் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீடு, இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு நல்ல அமைப்புள்ள வீடாக மாறும், நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடாக மாறும். இதை நீங்கள் ஒரு முறை முயற்சித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்க. அதே போல் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், வார்த்தை ஜாலங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை உபயோகிக்கும் போது 2 ராசிகளும் கவனமாக இருக்கணும். முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மாதத்தில் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்தினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதே குலதெய்வத்தினுடைய அருள் தான். அதை கண்டிப்பாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த 2 ராசிக்காரர்கள் உள்ள யார் உங்களுக்கு இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை நம்ம நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுமோ நீங்கள் தேடி தேடி கொண்டு வந்தாகணும், வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம பதிவுகள் மூலமாக, நம்ம சேனல் மூலமாக நமக்கு தெரிஞ்ச கணிப்புகளை நம்ம கொடுக்குறோம், அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள், நிறைய பேத்துக்கு தெரிவிங்க, அவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல மாற்றத்தை பார்க்கட்டும். ஏன்னா இங்கே
மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடவுள் நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு. இதை முதல்ல மனிதனாய் வாழக்கூடிய நம்பணும். நம்ம நம்பினாதான் அது நடக்கும். நம்பலினா இல்லைன்றவங்களுக்கு இல்லை, இருக்குன்றவங்களுக்கு இருக்குது. நீங்கள் இருக்குன்னு நினைங்க, இருக்குது. நல்லது நிச்சயம் இருக்குது. ஆகவே இந்த பதிவை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எந்த மனநிலையில் நீங்கள் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி, பார்த்து முடிக்கும் பொழுது இந்த உலகம் படைக்கப்பட்டதே உங்களுக்கு தான்ற உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக தான் இயங்கிட்டு. இங்கே அடிக்கிற காற்று, மழை, வெயில், போகிற காரு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் எல்லாமே உங்களுக்காக தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகம் இயங்குவதே உங்களுக்காக தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்காக தான் இங்கே விடியுது ஒவ்வொரு காலையும். இனியாவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.